ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன எங்கள் வீட்டில் மதியான சாப்பாடுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்களா? டயட் ஆரம்பித்து 15 நாள் ஆச்சுங்களா? இன்றைக்கி வந்து காலையில் டிஃபனும் மதியானம் சாப்பாடு என்னென்னு சொல்கிறேங்க. இது வந்து முளைக்கட்டின பயிருங்க. பச்சை பயிரும் கொள்ளும் வந்து நைட்டே ஊற வச்சு முளைக்கட்டி வச்சுருந்தேன். அது வந்து வேக வச்சாச்சு. அதில் கொஞ்சம் மஞ்சத்தூளும் கொஞ்சம் சீரகமும் போட்டு வேக வச்சுக்கலாங்க. இதோடு வந்து கொய்யாக்காய் வந்து 2 துண்டு வச்சுருக்கேன். வேக வச்ச முட்டை, அதோட பீட்ரூட்டு நெல்லிக்காயும் போட்ட ஜூஸுங்க. இது குடித்தா நல்லா வந்து ஹெல்த்தியாக இருக்கும். பீட்ரூட்டு நெல்லிக்காயும் ஜூஸ் போட்டுங்க 3 நாளைக்கு ஆகிற மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சுங்க. இது வந்து காலையில் 1 டம்ளர், சாயந்தரம் 1 டம்ளர் குடிச்சிக்கலாங்க. மதியான சாப்பாடு பார்த்துடலாங்களா? அரை கரண்டி மட்டும் சாப்பாடு வச்சுக்கோங்க. நான் சாப்பாடு வந்து வைக்காம தான் இருந்தேங்க. ஆனால் வந்து உடம்பு ரொம்ப விளவிளன்ட்டு போகுது. அதனால் வந்து அரை கரண்டி மட்டும் வச்சுக்கிட்டேன். கத்திரிக்காய் பொரியல் வந்து நான் வந்து எண்ணெய் ரொம்ப கம்மியாக ஊற்றி தாங்க செஞ்சுருக்கேன். இது வந்து நல்லா சாப்பாடு மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து முள்ளங்கி பொரியலுங்க. முள்ளங்கி பொரியலும் வச்சாச்சு. சிறுகீரையும் பருப்பும் போட்ட கடையிலுங்க. இதெல்லாம் கொஞ்சம் தாராளமாகவே வச்சுக்கலாம். இதோட வந்து வேக வச்ச முட்டையும் வச்சுக்கலாம். லஞ்சு சாப்பிட்டுட்டுங்க இடையில வந்து எதுவுமே சாப்பிட வேண்டாம். நைட்டு டின்னர் வந்து 7 to 8 மணிக்கெலாம் முடிச்சுக்கோங்க. நைட்டு டின்னருக்கு ஒரு சப்பாத்தி 2 பொரியல் வச்சு சாப்பிட்டுக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.